ஹாய் நண்பர்களே, இன்று நம் பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சர்க்கரை நோய் கட்டுப்படுத்தும் பிரிஞ்சி இலை. ஒரு பிரியாணி இலை தான் நான் சொல்கிறேன், இதில் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் சொல்கிறாங்க. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோக்குள்ளே வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்று நாம் என்ன சொல்ல போகிறோன்னா, இந்த காலகட்டத்தில் அதிக பேர் சர்க்கரை நோயாளிகள் அதிகமாகவே இருக்காங்க. அது நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது, எப்படி நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கணும், எப்படி நம்ம டயட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே குழப்பத்தில் இருப்பாங்க. இன்றைக்கி உங்களுக்காக ஒரு சூப்பர் டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். அது என்னென்னா, பிரிஞ்சி இலை அப்படின்னா உங்களுக்கு புரியாது, சில பேர்த்துக்கு புரியாது. பிரியாணி இலை தான் நான் சொல்கிறேன். அது சாப்பிட்டா இரத்த சர்க்கரை அளவு குறையும்னு சொல்கிறாங்க. அது எப்படி குறையும்? வாங்க அதுதான் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அது பிரிஞ்சி இலைங்கிறது ஒரு மரத்தோட இலை தான். அது நிறைய வாசனை மசாலாக்கள் இருக்குல்ல, பிரியாணி மசாலா அந்த மாதிரி மசாலாக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வெரைட்டி ரைஸுக்கு அது போட்டாலே நல்ல வாசமாகவே இருக்கும். இது ஒரு மருத்துவ குணம் ஒரு இலை. இது அதுக்கப்புறம் இது சில இதில் பார்த்துருக்கீங்களா, இது ஆன்மீகத்துலேயும் இந்த இலையை யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச இந்த இலையை நம்ம சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்டா இரத்த சர்க்கரை அளவு குறையும் சொல்கிறாங்க. அது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, நம்ம எப்படி ஃபாலோ பண்ணி இதை நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா, பிரிஞ்சி இலை டீன்னு சொல்லுவாங்க. இது நம்ம எப்படி செய்கிறதுனா, ஒரு கப்பு நீரில் 2 பிரிஞ்சி இலை போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த சாறில் இறங்கி அது ஒரு டீ மாதிரி ரெடி ஆயிரும். அந்த டீ நீங்கள் தினசரி காஃபி டீயில் குடிக்கிறீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த டீயை குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து ஒரு 10 நாள் 20 நாள் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சர்க்கரை அளவு கண்ட்ரோலாக இருக்கும். டீ காஃபியெலாம் தவிர்த்துட்டு இது கண்டிப்பாக குடிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இரத்த சர்க்கரை அளவு குறையும். என்ற இன்றைய காலகட்டத்தில் சர்க்கரை அளவு நிறைய நோயே கொடுக்குது, கடைசியில் எங்கேயோ கொண்டு போயிடுது. அதனால் நீங்கள் இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் ஒரு நல்ல வாழ்வியல் நீங்கள் வாழணுன்னு நினச்சிங்கன்னா, சர்க்கரையே இல்லாமல் நீங்கள் வாழணுன்னு நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட டயட்டில் இது ஒரு டயட்டை நீங்கள் எடுத்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சர்க்கரை அளவு கட்டுக்குள் இருக்கும். அவ்வளோதான். இந்த டீயை நீங்கள் தினமும் குடித்து கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக கண்ட்ரோலாக இருந்துச்சா, உங்களுக்கு யூஸாக இருந்துச்சா அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும், எதை பற்றி போடணும் அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் போடுறேன். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டாக வரும். டாட்டா.